இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான வணக்கங்களை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு, அகிம்சை, அமைதி போன்ற பல விஷயங்களை சொன்னவர் தான் சத்ய சாய் பாபா. இவருடைய படம் மிகவும் ஜனரஞ்சகமாக இருக்கும் அப்படின்னு இங்கே பாரதி பாஸ்கர் அவர்களும் சொன்னாங்க. அதை விஜய் அவர்களும் வகுச்சு பண்ணார். அது ஆச்சரியப்படுத்த ஒன்றுமே இல்லை. ஏன்னா பாபாவே ஜனரஞ்சகமானவர் தான். ஏன்னா மக்கள் கிட்ட இருந்து எந்த காலகட்டத்திலும் விலகி இருந்தவர் இல்லை. அவர் மக்களோடவே ஒன்றாக பயணித்தவர். அதனால அவருடைய திரைப்படம் ஜனரஞ்சகமாக இருக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் திரு ரத்னாகர் அவர்களும் நம்முடைய கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சுரேஷ் கிருஷ்ணாவை எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். பாட்ஷா பண்ணவரை, அண்ணாமலை பண்ணவரை இந்த அனந்தா படத்தை டைரக்ட் பண்ணதுக்கு எப்படி செலக்ட் பண்ணாங்க. அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, யாரை பற்றிய படம் இது? மிகப்பெரிய ஒரு குருவை பற்றிய படம். யார் குருவின் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார்களோ அவர் இந்த படத்தை டைரக்ட் பண்றது சரியா இருக்கும். ஏன்னா தன்னுடைய குருவான பாலச்சந்தர் மீது அளப்பரிய மரியாதை கொண்டவர் தான் சுரேஷ் கிருஷ்ணா. அப்படி குருவை மதிக்கின்றவராக இருக்கிறதுனால தான் அவரை இந்த படத்தை டைரக்ட் பண்ண செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் நாம் பார்க்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும், சுரேஷ் கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் எப்பவுமே லக்கி. சினிமா உலகத்துடைய சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் உலகத்துடைய சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் சரி, அவங்க படத்தை டைரக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவருக்கு தான் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை மிக அழகாக இப்ப நமக்கு இந்த பாடலையும் இந்த டீசரை பார்க்கும்போதே தெரியுது. இந்த படம் இன்னொரு வகையில் என்னுடைய மனதுக்கு மிகவும் நெருக்கமான படம். ஏன்னா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டது எல்லாமே இந்த படத்தில் இருக்காங்க. ஒண்ணு, என்னுடைய அருமைக்குரிய நண்பர் தேனிசை தந்தர் தேவா. அவரை மாதிரி ஒரு மனுஷன் இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. இது மாதிரி மியூசிக் டைரக்டர் நிறைய பேர் பார்க்கலாம். தேவா மாதிரி மியூசிக் டைரக்டர் நிறைய பேர் நீங்க பார்க்கலாம். தேவா மாதிரி மனிதனை பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அவரோட நெருங்கி பழகினவனுக்கு இன்னும் நல்லா தெரியும் அவரை பத்தி. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நட்சத்திரங்கள், நான் சுதாசினை பத்தி நினைப்பேன் வச்சுக்குவேன். திறமை இருந்ததுன்னா எந்த காலகட்டத்திலும் இந்த கலையிலும் கைவிடாது அப்படின்றதுக்கு சுதாசினி ஒரு சிறப்பான உதாரணம். இன்றைக்கு நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் சுதாசினியை தேடி வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய நடிப்பு திறமை. இன்றைக்கு திரையில சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நினைப்பது தான். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பன் ஓய்விய மகேந்திரன் இப்ப சமீபத்தில் அற்புதமான படம் பண்ணியிருக்காரு சாரகேசி. இதுக்கப்புறம் அந்த படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்துலயும் சாரகேசியும் வைஜய் மகேந்திரனும் சுதாசினியும் பட்டையை கிளப்பியிருக்காங்க. மகேந்திரனுக்கு அப்படிதான். அவனுடைய ஷேர் பேச விட இப்பதான் நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் மகேந்திரனை தேடி வருது எனக்கு தெரிஞ்சு. கரெக்டா? அப்புறம் நம்ம ரவி, எங்களுடைய பல்கலைக்கழகத்துடைய மாணவர், பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். இப்படி பல பேர், என்னுடைய மனதுக்கு நெருக்கமான பல பேர் இந்த படத்தில் அமைந்திருக்காங்க. அது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னொரு கூடுதல் அட்டாச்மெண்ட். இந்த படம் வெற்றி பெறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த படம் வெற்றி பெறும் இங்க சொல்றதே சரியா இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே வெற்றி படம் என்று உறுதி செய்யப்பட்ட ஒரு படத்தை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பை நான் அப்பப்போ சினிமாவில் தான் நடிக்கிறேன். ஆனால் சுரேஷ் அந்த படத்தில் நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுக்கலன்னாலும் இந்த மேடையில் பேசுற வாய்ப்பு கொடுத்து அதை நிறைவு பண்ணிட்டாரு. இந்த விழாவில் பங்கு கொண்டது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகவும் பாக்கியமாகவும் கருதியும். நன்றி, வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிபடி. எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். பாரதி பாஸ்கர் சொன்னாங்க ஒரு ஆன்மீக அதிர்வலைன்னு. அந்த ஒரு வைப்ரேஷன் தான் இந்த கதையை பத்தி சுரேஷ் கிருஷ்ணா என்கிட்ட போன்ல சொன்ன போது எனக்கு ஏற்பட்டது. அவங்க சொல்ற இன்னொரு விஷயம், கடுஞ்சொற்கள், a lot of bad language and bitterness and there's a lot of bickering and violence that is going around everywhere. இப்ப திரும்பி அதெல்லாம் மறந்து அந்த மாய வலையெல்லாம் நம்மளை விட்டுட்டு ஒரு பியூரிட்டிக்கு வந்த மாதிரி இருந்தது இந்த படத்துல ஒர்க் பண்ணும்போது. தட் இஸ் த ஃபீலிங் தட் we got. and சொல்லுவாங்க எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய ஈகோ இருக்கும், எவ்வளவு பெரிய கர்வம் எல்லாம் இருக்கும். ஆனா when you lose something or when you're completely down and out, when your knees hit the ground of helplessness, some miracle that happens in you
that makes you believe in the world all over again. So I think that has happened to all of us. நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு தடவை நடந்திருக்கு. எதுவுமே முடியாம கையால் ஆகாத மாதிரி போகும்போதுதான் நமக்குள்ள ஒரு மிரட்டல் நடக்கும். அந்த மாதிரி இந்த பிலிம் வந்து, இந்த கதை வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய ஆசை. சுரேஷ் கிருஷ்ணாவோட எக்ஸலண்ட் எஃபர்ட். அந்த படத்தோட ஷூட்டிங் மொத்தமாவே அவங்க சொன்ன அந்த ஆன்மீக அதிர்வலை இருந்தது. என்னை வந்து காசிக்கு கூட்டிட்டு போனாங்க. நானா வந்து காசிக்கு போயிருப்பேனான்னு எனக்கு வந்து நான் வாழ்க்கையில கூட நினைச்சு கூட பார்த்ததில்ல. ஆனா சுரேஷ் கிருஷ்ணாவோட நல்ல மனசு, அவர் என்னோட எங்க அம்மா வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அதுதான் மனிதநேயம். நீங்க சொன்ன காலை தொட்டு கும்பிடணும்னு சொன்னார்ல மனிதநேய டைரக்டர்னுட்டு, அது தினம் போன் பண்ணி மன்னி வர முடியாதா காசிக்குன்னு கேட்பாரு. இதுதான் மனிதத்துவம். சோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் இந்த படத்தை ஒரு ஃபேத் அண்ட் எவ்ரிதிங், எனக்கு வந்து பர்சனாலிட்டிஸ் எல்லாத்தையும் விட மனிதர்களோட ஃபேத் மேல அபரிமிதமான ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு இந்த ஹால் எல்லாத்துலயுமே இருக்கிற அந்த நம்பிக்கை, ஃபேத் எல்லாமே சேர்ந்து இந்த மாய வலைய, இந்த சுத்தி இருக்கிற இந்த ஸ்மோக் மாதிரி இருக்கிற ஒரு ஃபசாடை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல எண்ணங்களோட இருக்கிற படங்கள் வந்து இன்னும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த சுரேஷ் அண்ட் கிரீஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. என் கூட ஒர்க் பண்ண எல்லா கோ ஆர்டிஸ்டுக்கும் அவங்க அளவுக்கு நான் சின்சியரா இருந்தேன்னா எனக்கு தெரியல, பட் அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஸோ இது ஒரு பாடமாவும் இருந்தது. இந்த அனுபவமே எனக்கு ஒரு பாடமா இருந்தது. எனக்கு பாடம் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. எனக்கு அதாவது எங்க அம்மா மேலை நாடகத்துல சத்யபாமா புகழ்பெற்ற மைத்தலாஜிக்கல் பௌராணிகம், அதில் அம்மா நடிப்பாங்க. எங்கள் அப்பா ஹார்மோனிஸ்ட்டு. நான் சின்ன வயசில் பாபா கிட்ட கிருஷ்ண துலா பாரம் அந்த ட்ராமாவுக்கு ஒரு 2 times போயிருக்கேன். ஒரு 7-8 வயசில் ஒரு வாட்டி, 11, 12, 13 வயசில் ஒரு வாட்டி. அப்போது நான் சைல்டு ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன் ஃபிலிமில். பாபாவை பார்க்கும்போது, அவ்வளோ க்ரௌடு பார்க்கும்போது எனக்கும் ஏதாவது கையில் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட பக்தர்கள் நான் ஒருத்தேன். எங்கள் மதருக்கு அவர் உட்கார்ந்து அந்த பத்திய நாடகம் அப்படியே பார்ப்பாரு. மினிமம் 2 hours அந்த ட்ராமா. நார்மலாக 3.5 hours 4 hours போகும். பட் அங்கே அந்த இது பண்ணிட்டு 2 hours கண்டிப்பாக பாபா உட்கார்ந்துருப்பாரு. அதுக்கப்புறம் எனக்கு பாடுகிறான பிறகு ஒரு 3-4 வாட்டி வாய்ப்பு கொடுத்தாரு. எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா, 70வது பர்த்டேக்கு ஒரு 35 லட்சம் பேரில் அவர் பாபா அவர்கள் தங்க ரதத்தில் வரும்போது எனக்கு ஸ்வாகதம் சுஸ்வாகதம் ஸ்வாகதம் ஸ்ரீ சாயிநாதா ஸ்வாகதம். இது 35 லட்சத்துக்கு முன்னாடி ஹெலிகாப்டர்ஸ்ல அந்த ஃப்ளவர்ஸ் கொட்டும்போது நான் வந்து அங்கே 13 சரணம் ரிப்பீட்டடாக பாடிட்டு இருக்கேன். அதாவது 32 times 46 நிமிஷம். சுசீலம்மா அவர்கள், வாணி ஜெயராம் அவர்கள், சுனில் கவாஸ்கர் அவர்கள், எவ்வளவு பெரிய பெரிய ஜாம்பவன்கள் கோரஸ் பாடிட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தா எனக்கு தெரியல. ஸோ திருப்பி 100வது ஆண்டுக்கு எனக்கு பாபா அவர்கள் வாய்ப்பு தந்ததுக்கு பாபாவுக்கு என்ன நன்றி சொல்றது தெரியல. பாடுவதற்கு, இந்த படத்தில் பாடுவதற்கு வாய்ப்பு தந்தாங்க சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள். அவர் தேடிட்டே இருக்க லிரிக்ஸ் தெலுங்குல பாடினேன் அந்த பிட் சாங்ஸ். தேங்க்யூ ஸோ மச் தேவான்னு. ஒரு சின்ன வயசுலேருந்து, அதாவது இந்த ஜென்மத்தில் எதிரில் பார்க்குற தெய்வம், அவரை பார்க்குறதுக்கு சின்ன வயசில் அம்மா அப்பா கொடுத்தாங்க வாய்ப்பு. அதுக்கப்புறம் சினிமா கொடுத்தது அவர் பார்க்குறதுக்கு பாடகரா. அப்புறம் இந்த 100வது ஆண்டில் படத்தில் நீங்கள் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் சார்பில் பாடுறதுக்கு வாய்ப்பு தந்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.